Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முடக்கு வரி வட்டி என ONGC நிறுவனம் 2 கோடி ரூபாய் பாக்கி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ் சந்திரன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. ராமநாதபுரம் மாவட்டத்தில் செயல்படக்கூடிய திருவாளர் ONGC லிமிடெட் என்ற நிறுவனமானது அரசுக்கு செலுத்த வேண்டிய முடக்கு வரி மற்றும் வரியாக 2 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் செலுத்த வேண்டி இருக்கக்கூடிய தகவலானது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாளர் ONGC நிறுவனம் என்ற நிறுவனமானது ராமநாதபுரத்தில் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் 2012-13 நிதியாண்டு துவங்கி 2016-17 நிதி ஆண்டுக்குரிய முடக்கு வரியாக 1,18,73,911 ரூபாயும், அதே போல இந்த ONGC நிறுவனமானது முறையே 3 இடங்களில் செயல்பட்டு வருவதாகவும், அந்த அடிப்படையில் 75 சதுர கிலோமீட்டர், 68 சதுர கிலோமீட்டர், 9 சதுர கிலோமீட்டர் என மொத்தமாக அரசுக்கு சொந்தமான 152 சதுர கிலோமீட்டர் நிலத்தை அந்த ONGC நிறுவனத்திற்கு வழங்கி இருப்பதாகவும், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஆண்டுக்கு 10,000 வீதம் 15,20,000 ரூபாய் செலுத்துவதற்கு பதிலாக ஆண்டுக்கு 1,212 ரூபாய் மட்டுமே செலுத்தியிருப்பதாகவும் குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆண்டுக்கு 15,18,788 ரூபாய் மீதம் செலுத்தப்பட வேண்டியிருப்பதாகவும், அந்த அடிப்படையில் மொத்தமாக 5 ஆண்டுகளுக்கு சேர்த்து 75,93,940 ரூபாய் அந்த வாடகை பாக்கியாக ONGC நிறுவனம் சார்பில் மாவட்ட நிர்வாகத்திற்கு செலுத்த வேண்டியிருப்பதாக குறித்தான அதிர்ச்சி தகவலானது வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த திருவாளர் ONGC நிறுவனம் தொடர்ச்சியாக அந்த செலுத்த வேண்டிய வட்டி வரித்தொகை மட்டுமே 1,18,73,911 ரூபாய் என்று குறிப்பிடக்கூடியது. அந்த வரியானது முடக்கு வரி என்ற விதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முடக்கு வரி என்பது அந்த கனிம வளங்கள் அரசுக்கு செலுத்தக்கூடிய குறைந்தபட்ச தொகையாக இருக்கக்கூடிய சூழலில் 1,18,73,911 ரூபாய் முடக்கு வரியும், அதே போல வாடகையாக 75,93,940 ரூபாயும் என 2 கோடி ரூபாய் அளவிற்கு ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகத்திற்கு அந்த திருவாளர் ONGC நிறுவனமானது செலுத்தப்பட வேண்டியிருப்பதாகவும், இந்த தொகை செலுத்துவதற்கு பலமுறை அதிகாரிகள் தரப்பில் அவர்களுக்கு ஆலோசனை மற்றும் விளக்கம் கேட்டு இருந்த போதிலும் கூட இதுவரை செலுத்தப்படவில்லை என்ற தகவல் வெளியாகி பெரும் அதிர்வலைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். Taste the Daily.